உங்களுக்கெல்லாம் ஒரு மனிதரை இன்ட்ரோடியூஸ் பண்ண விரும்புகிறேன். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? இல்லை, அந்த அனுபவம் உங்களுக்குள்ள பல பேருக்கு இருக்கும். ஆனா சில பேருக்கு இருக்காது. அந்த அனுபவத்தில் இருந்து கர்த்தர் புறப்பட்டதிலிருந்து அப்படியே அவர்கள் பண்ண ஒரு மனிதனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதற்கு அடுத்த நிகழ்ச்சியாக சாட்சி நேரம். கடவுளுக்கு நடமாடுது ஆண்டவர் மீட்பர் ரட்சகமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் தேவனை நான் செலுத்திக் கொள்கிறேன். இவர் சொன்ன எந்த ஒரு காரியத்திலும் எந்த விதத்தையும் இந்த இடத்துல நின்று பேசுவதற்கு கூட எந்த தகுதி இல்லாத அடியனை கொண்டு வந்த அருமை ரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு எல்லா மகிமையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன். யோவான்ல எழுதப்பட்டிருக்கிற ஒரு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் மிகுந்த வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி. அப்படியா இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் எப்படி வந்தார் என்பதை குறித்து சுருக்கமாகவே என்னுடைய சாட்சியை நான் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த முதலியார் கேஸ்டில் ரொம்ப மிக வைராகியம் உள்ள பக்தி உள்ள ஒரு இந்து குடும்பத்தில் நான் பிறந்தேன். நான் பூர்வீக கிறிஸ்தவம் கிடையாது. அதிகமாக பக்தி மார்க்கத்தில் என்னை வளர்த்தாங்க. சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா என்னுடைய தாயார் அடிக்கடி பூஜை ரூமில் உட்கார்ந்து நிறைய பாடல்களை பாடி நிறைய மந்திரங்களை எல்லாம் சொல்லி கொண்டிருப்பாங்க. எந்த நேரமும் எங்கள் வீட்டில் பூஜை நடந்து கொண்டே இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய பாட்டு புஸ்தகங்கள், பூஜைக்கு உண்டான காரியங்கள் ஏராளமாக இருக்கும். சிறு வயசுலேயே அதிகமாக கோவில்களுக்கு அழைத்து செல்வார்கள். நான் சினிமா பார்க்கறது அதிகமாக நான் விரும்ப மாட்டேன் சின்ன வயசில். ஏன்னா கோயிலுக்கு போகிறது அதிகமாக நான் என்ன செய்வேன், ரொம்ப விரும்புவேன். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா கோயிலில் பக்தியாக இருப்பாங்க, ஆனால் சினிமா பைத்தியமாகவும் இருந்திருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கு அந்த நாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய படம் பார்ப்பாங்க, ஆனால் அதே சமயத்தில் பக்தியாகவும் இருப்பாங்க. ஆனால் அவங்க சினிமாவுக்கு என்னை கூட்டு போனாங்கன்னா எனக்கு அது பிடிக்காது. ஆனால் கோவிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகும்போது தான் நான் அதை விரும்புவேன். அந்த கோயிலில் இருக்கிறதே நான் விரும்புவேன். வாரம் ஏதாவது ஒரு கோயிலுக்கு என்னை கூட்டிகிட்டு போகலன்னா எனக்கு ஒரு மாதிரி ஒரு மனசே ரொம்ப வேதனையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பக்தி வைராகியத்தில் என்னை அவர் வளர்த்து வந்தார்கள் பார்த்தீங்கன்னா. ஆனால் கோவிலுக்கு சென்று கொண்டு இருந்தாலும் எங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் இல்லாத நிலைமை. பார்த்தீங்கன்னா என் தாய் தகப்பனுக்கு நான் ஒரே மகன், வேறு யாரும் அண்ணனோ தம்பியோ தங்கையோ எனக்கு யாரும் கிடையாது. பார்த்தீங்கன்னா அந்த சூழ்நிலையில் எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாத ஒரு நிலைமை காணப்பட்டு கொண்டது. எப்போ பார்த்தாலும் என்னுடைய தாயும் தகப்பனும் அடிக்கடி சண்டை போட்டு கொண்டே இருப்பார்கள். அது எனக்கு மிகுந்த வேதனையும் தனிமை உணர்வையும் எனக்கு ஏற்படுத்தி மிகுந்த வேதனைக்குள்ளாக இருந்து கொண்டது. இப்படியாய் தனிமை உணர்வினால் அருமை வாலிபர்களே, ஆங்காங்கே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் முதற்கண் நன்றி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு விசேஷமான ஒரு நாள். இந்த உலகம் கொண்டாடுகிற விசேஷத்தை பற்றி நான் சொல்ல வரவில்லை. அதற்கு மாறாக இங்கே சியோன் ஜெப ஊழிய சபை நடத்துகிறதான முதல் வாலிப பெருவிழா கொண்டாட்டம் மிக மிக விமர்சையாய் நடந்தேறிக் கொண்டிருப்பதுதான். உதாரணமாக சொல்லுவோமேயானால், ஆரம்ப பிரார்த்தனையை எடுத்த அன்பு சகோதரி எஸ்தர் ராஜ் அவர்களும் சரி, அதன் பின்பாக சில ஆம்ப் ப்ராப்ளம் இருந்தும் கூட மணிமணியான பாடல்களை நம்மிடத்தில் பாடி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்மளை தேவ வல்லமை இறங்கும்படியாக ஒரு ஆராதனைக்குள், ஒரு கடவுளுடைய வழிபாட்டுக்குள் நடத்தின அன்பு சகோதரர் விக்டரும் சரி, அதற்கு அடுத்தபடியாக உங்களையும் என்னையும் கடவுள் தொட்டார் என்றால் இப்படியும் வாழலாம் என்று சொல்லி தன்னுடைய அன்பு சாட்சியை சொன்ன அன்பு சகோதரன் கார்த்திக் டேவிட் ஐயா அவர்களும் சரி, மிகவும் ஒரு சிறப்பாக இந்த இடத்துல வெகு விமர்சையாக இந்த கொண்டாட்டங்கள் நடந்தேறிக் கொண்டிருக்கிறதை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். அதனுடைய அடுத்த தொடர்ச்சியாக அடுத்த நிகழ்ச்சியாக இந்த இடத்துல ஒரு பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்திருக்கிறார்
இந்த விழா குழுவினர்கள். அந்த பட்டிமன்றத்தின் தலைப்பு இன்றைய இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வா ஆடம்பர வாழ்வா என்பதை. இன்னும் ஒருவரை சொல்லுகிற, இன்றைய இளைஞர்களுக்கு தேவை, இங்கு வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வா ஆடம்பர வாழ்வா என்பதே. இன்றைய இளைஞர்களுக்கு தேவை ஆன்மீக வாழ்வே என்று சொல்லி நம்முடைய உரையாட வந்திருக்கிற அணியிலிருந்து முதல் பேச்சாளராக அன்பு சகோதரன் திரு ஜான் அவர்களும் சரி, அடுத்ததாக அதே அணியிலிருந்து சகோதரி தீனா சிஸ்டர் அவர்களும் சரி, அன்பு போதகர் பாலையா அவர்களும் சரி, ஆன்மீக வாழ்வு தான் இந்த இளைஞர்களுக்கு, அதுவும் இங்க வந்திருக்கிற இளைஞர்களுக்கு தேவைன்னு பேச வந்திருக்கிறாங்க. உங்கள் சார்பாக அவர்களை வருக வருகை இந்த பட்டிமன்றத்திற்கு வருகிறதிலே பெருமதி. அதெல்லாம் இல்லையா, எங்களுக்கு ஆன்மீகம் இப்ப அவசியம் இல்லை, எங்களுக்கு ஆடம்பரம் தான் அவசியம் அப்படின்னு ஆமோதிச்சு ஆர்ப்பரிச்சு நம்மளை உண்மை இல்லை, அதாவது இவங்களை உண்மை இல்லை பார்க்கறதுக்கு வந்திருக்கிற அணியிலிருந்து முதல் பேச்சாளர், எழுச்சி மிகு பேச்சாளர், உணர்ச்சி மிகு பேச்சாளர்